வாழ்க நலத்துடன். இன்னைக்கான விடுகதை என்னன்னு பார்த்தீங்கன்னா, வெளியில் பார்த்தால் கரடு முரடா இருப்பான், பிரிச்சு பார்த்தால் தித்திப்பா இருப்பான். அவன் யார்? கண்டிப்பா தெரிஞ்சா கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. இன்னைக்கு காலையில வந்து புளிச்ச தண்ணியும், அதுக்கப்புறம் வந்து வெண்பூசணி ஜூஸும் குடிச்சேங்க. அதுக்கப்புறம் வந்து காலையில பசங்களுக்கு வந்து பிரியாணி பண்ணனால காளான் பிரியாணி பண்ணிங்க. ஸோ அதவே கொஞ்சம் சூடாவே காலையில டிஃபனாவே எடுத்துக்கிட்டேன். சூடா கொஞ்சம் நான் காளான் பிரியாணி தொட்டுக்க வந்து பார்த்தீங்கன்னா, தயிர் வெங்காயம் எடுத்துக்கிட்டேன். மதியானத்துக்கு பார்த்தீங்கன்னா, வேர்க்கடலைய வந்து நல்லா நைட்டே ஊற வச்சு, அத அப்படியே உப்பு, மஞ்சள் போட்டு வேக வச்சு, அதுக்கப்புறம் வந்து நமக்கு வேணும்னா வந்து நீங்க எந்த காயும் அதோட சேர்த்துக்கலாங்க. நான் சிம்பிளா கேரட்டும், பெப்பர் பொடியும் போட்டு சாப்பிட்டேங்க. அதுக்கப்புறம் வந்து 2 வாழைப்பழம் வந்து சாப்பிட்டேங்க. இதான் நான் மத்தியானம் சாப்பிட்டது. அதுக்கப்புறம் ஈவினிங் வந்து 1 டம்ளர் காஃபியும், நைட்டு வந்து ஒரு தோசையும், தொட்டுக்க வந்து சட்னி வச்சு சாப்பிட்டேங்க. தோசையில வந்து நெறைய வெங்காயம், அதுக்கப்புறம் வந்து கருவேப்பில பொடிலாம் போட்டு எனக்கு சாப்பிட வந்து பிடிக்குங்க. ஸோ ஒரு தோசை சாப்பிட்டா நல்லா ஃபில்லிங்கா இருக்கும். அப்புறம் படுக்க போறதுக்கு முன்னாடி வந்து எப்பயும் போல ஒரு பிஞ்ச் மிராக்கிள் பொடியும், கொஞ்சம் சுடுதண்ணியும் குடிச்சு படுத்தேங்க. இதான் நான் இன்னைக்கு சாப்பிட்டது. நீங்க என்ன சாப்பிட்டீங்க? கண்டிப்பா கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக்கும், ஷேரும், சப்ஸ்கிரைபும் மறக்காம பண்ணிருங்கங்க. வாழ்க வளத்துடன்!